ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்கேப்சுலேஷனில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் இஸ் எ கிளாஸ் தட் கண்டெய்ன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் abstract method. ஸோ abstract method என்ன அப்படின்னு பார்க்கலாம். abstract methodனா method with no definition. ஸோ டெஃபினிஷன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குன்னா இதில் பிரேசஸ் போட்டு எழுதுகிறோம்ல, பிரேசஸ்னால் இது போட்டு எழுதுகிறோம்ல, இதுதான் டெஃபினிஷன். ஸோ இந்த டெஃபினிஷன் இல்லாமல் நம்ம எழுதுகிறோம், இந்த மட்டும்தான் எழுதுகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பிகாஸ் இட் டஸ் நாட் கண்டெயின் எனி பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் இல்லை. ஓகே, ஸோ இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பர்சன் அப்படின்னு நான் வந்து ஒரு மெத்தட் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளாடி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடுக்கு நான் டெஃபினிஷன் எழுதலை. ஓகேவா? அப்போது இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது இன்னும் ஃபுல்லாகவே க்ரியேட் ஆகி முடியலை இந்த கிளாஸ். அப்போ அதுக்கு நம்மளால் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் cannot be created for an abstract class. ஓகேவா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கிளாஸை அப்போ எப்படி தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இன்னொரு கிளாஸ் நம்ம உருவாக்குறோம் ஸ்டூடெண்ட். இந்த கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்டென்ஸ் பர்சன் இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிவிட்டு ஓகேவா, இந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதனோட டெஃபினிஷனை எழுதுவாங்க. ஓகே, இது பாருங்கள், கண்ட்ரோல் V. ஓகே, இப்போ இதுக்குள்ளே இதனோட டெஃபினிஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து system.out.println hello world. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு டெஃபினிஷன் எழுதுகிறேன். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து காங்க்ரீட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காங்க்ரீட் கிளாஸ்னே சொல்லலாம், இல்லாட்டி டைரெக்டாக நம்ம இந்த மாதிரியும் நார்மல் கிளாஸ் தான் இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு வந்து ஒரு பப்ளிக் கிளாஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங். இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் எஸ் இப்போ s.display இந்த மாதிரி நான் கால் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எல்லாம் ரன் பண்ணி காமிக்கிறேன். இதில் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற கீவேர்ட் போடணும் மெத்தட்க்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ தான். ஓகே, இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மொத்தம் 3 பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் அ கிளாஸ் வித் அட்லீஸ்ட் ஒன் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அதுக்குள்ளே வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நார்மலாக இப்போது வாய்ட் ஷோ, இப்போ இதில் system.out.println I am abstract class அந்த மாதிரியே நான் டெஃபினிஷன் எழுதலாம். I am abstract. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு இது எழுதலாம். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கிடையாது, சரியா?
அப்போது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடும் இருக்கலாம். ஆனால் கம்பல்சரியாக ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாவது இருந்தால் தான் அது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கும். ஒரு நிமிஷம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன? இட் இஸ் எ கிளாஸ் தட் கண்டெய்ன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அது இருந்தால் தான் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அதில் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸும் இருக்கலாம். இட் கேன் ஆல்சோ கண்டெயின் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். ஓகேவா? இது கிளியராக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆப்ஜெக்ட் cannot be created for an abstract class. இது வேணால் நான் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு எரர் வரும் பாருங்கள். இப்போது பர்சனுங்கிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கரெக்டாக. இப்போ பர்சன் p = நியூ பர்சன் இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு என்ன வரும்? எரர் வரும். ரன் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அவங்க கிளியராக சொல்லுவாங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. இன்ஸ்டான்ஷியேட்டட் அப்படின்னா ஆப்ஜெக்ட், இன்ஸ்டன்ஸோட இன்னொரு பேர் தான் ஆப்ஜெக்ட் கரெக்டாக. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்து என்ன பண்ண முடியாது? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ இதை நம்ம வந்து கமெண்ட் பண்ணிடலாம். அப்போ இது வந்து வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்க. இனி அடுத்து ஒய் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? அதாவது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் என்ன பண்ணோன்னா, இட் டிஃபைன்ஸ் a template for a class. ஒரு கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு template for a class. யூஸ்வலாக கிளாஸ்னால் நம்ம என்ன படிச்சிருப்போம்? கிளாஸ் இஸ் a template of an object அப்படின்னு படிச்சிருப்போம் கரெக்டாக. அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஒரு கிளாஸ். இப்போது ஒரு கிளாஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு டீம் லீடர் இருக்காங்க, டீம் மேட்ஸ் இருக்காங்க. இப்போ டீம் லீடர் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உருவாக்குவார். அவர் வந்து சொல்லிடுவார் இந்த மெத்தட் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுவார். ஆனால் மெத்தடுக்குள்ளே கோட் எழுத மாட்டார். ஸோ அவரோட வேலை என்னது? அந்த கிளாஸில் என்னென்ன மெத்தட் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்கணும். ஆர் எக்ஸாம்பிள் அப்ஸ்ட்ராக்ட் கேல்குலேட் சேலரின்னு ஒரு மெத்தட் இருக்கணும். அதனோட ரிட்டர்ன் டைப் வந்து ஃப்ளோட்டாக இருக்கணும். கேல்குலேட் சேலரி, ஓகேவா? அதனோட பேராமீட்டர் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் சேலரியை எடுக்கணும் அப்படிங்கிறத அவர் டிஃபைன் பண்ணி கொடுத்துருவார். உள்ளே இருக்க லாஜிக் எழுத மாட்டார். இப்போ இந்த லாஜிக்கை யார் எழுதணும்னா அவங்க டீம்மேட்ஸ் எழுதணும். அப்போ அவங்க வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்குள்ளே இருக்க கோடை உள்ளே ஃபில் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட பர்பஸ். இட் டிஃபைன்ஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் எ கிளாஸ். ஓகேவா? ஸோ அடுத்து ஹவு டு கிரியேட் அ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஹவு எப்படி க்ரியேட் பண்ணோம்? யூஸ் த abstract keyword for the class as well as for the method. For the class as well as for the method. ஸோ இதுதான் ஒரு abstract class and method. ஓகேவா? ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ ரன் பண்ணாலும் நமக்கு எரர் வரும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ் வந்து கேல்குலேட் சேலரியை இன்னும் கோடு வந்து அது எழுதலை. அப்போது இது எரர் வரும். பாருங்கள், உங்களுக்கு நான் காமிச்சு தரேன் எரர். ஏன்னா இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிறது இந்த மெத்தடுக்குள்ளே டெஃபினிஷனை எழுதலை. ஸோ இதனோட டெஃபினிஷனை எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ எரர் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் என்ன பண்ணுறேன், சும்மா இப்போதைக்கு ரிட்டன் s/5 அப்படின்னு போட்டு ரிட்டன் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் எரர் போயிருக்கும். ஏன்னா நான் அதனோட லாஜிக்கை எழுதிட்டேன். பார்த்தீங்களா? இப்போ இங்கே கால் பண்ணோன்னா கால் பண்ணிக்கலாம். system.out.println calculated salary plus s.calculate salary. ஸோ இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகேவா? ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட ஒரு கோடை இன்னொரு கிளாஸ் எழுதணுன்னா அதை இன்ஹெரிட் பண்ணணும்.
அதுக்கு தான் இந்த எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் ஹவு டு யூஸில் ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிவிடுங்க. கிளாஸ்க்கு முன்னாடியும் அந்த மெத்தட்ஸ்க்கு முன்னாடியும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்னதுன்னா இன்ஹெரிட் the abstract class using extends keyword and write the code for the abstract methods. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த 2 பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர் மெத்தட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் இதில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதனோட எக்ஸாம்பிள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுருக்கிறதுலையே அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள், க்ரியேட் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர்டர். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் காப்பி பண்ணி. ஓகே, ஸோ இப்போ இதில் அந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஆர்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட பேர் calculate total கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் calculate total வந்து void calculate total. ஸோ நம்ம கேமல் கேஸ் ஃபாலோ பண்ணலாம். இப்போதைக்கு இதை வாய்டு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இதில் செமிகாலன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃப்ளோட் வேணாலும் ஃப்ளோட்டு கொடுத்துக்கலாம். சரியா, அது உங்கள் விருப்பம்தான். ஓகே, இப்போ வந்து சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. சப் கிளாஸ்னாலே எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் ஆர்டர் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் ரெகுலர் ஆர்டர் எக்ஸ்டென்ஸ் ஆர்டர். இது ஒன்று. அடுத்து டிஸ்கவுண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்னென்னா டிஸ்கவுண்ட் ஆர்டர். ஸோ டிஸ்கவுண்ட் ஆர்டர். ஸோ இதுவும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் ஆர்டர் அப்ளைஸ் டிஸ்கவுண்ட் பிஃபோர் ரிட்டர்னிங் டோட்டல். ஓகே, ரெகுலர் ஆர்டர் என்ன பண்ணுதுன்னா டோட்டலில் வந்து லாஜிக் எழுதுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் வந்து Ctrl+C கொடுத்து Ctrl+V கொடுத்து சப்போஸ் இதில் வந்து நமக்கு ஒரு 2-3 வேல்யூ வருதுன்னு வச்சுக்கலாம். ஃப்ளோட், பேசிக் பே, வேறு என்ன பே வரும், ட்ராவல் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் வேரியபிள்ஸ் வருது. ஃப்ளோட். ஸோ இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன் நான். இதுலேயும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். ரிட்டர்ன் பிபி ப்ளஸ் டிஏ ப்ளஸ் டிஏ. ஸோ இதை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறேன். டிஸ்கவுண்ட் ஆர்டரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அந்த கிளாஸ்க்குள்ளே இதே தான், ஆனால் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, ரிட்டர்னிங் டோட்டல் டிஸ்கவுண்ட் ஆர்டர். ஓகே, இது ஆர்டர்னால பிப் இதெல்லாம் வராது. டெலிவரி சார்ஜஸ் வரும், ஃப்ளோட் ஆக்சுவல் ப்ரைஸ் வரும், இவ்வளோ தான் வரும். ஓகே, ஸோ ரிட்டர்னில் வந்து டெலிவரி சார்ஜ் ப்ளஸ் ப்ரைஸ். இதுலேயும் என்ன பண்ணுறோன்னா இது அப்படியே தான் பண்ணுறோம், ஆனால் டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணி பண்ணுறோம். ஸோ டெலிவரி ப்ளஸ் ப்ரைஸ். இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 0. ப்ரைஸ் இன்ட்டு 0.01 அந்த மாதிரி வச்சுக்கலாமா? ஓகே, இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ இப்போ இது வந்து ரெடி. ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு, எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி 2 கிளாஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட பப்ளிக் கிளாஸ் மெயின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த கிளாஸ்க்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கோ அந்த கிளாஸ் பேர் தான் உங்கள் கிளாஸ் டாட் ஜாவாவாக கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஆர்டருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகே, ரெகுலர் ஆனால் இந்த மாதிரி பண்ணலாம். ஆர்டர்
ஆர் ஈக்குவல் டு நியூ ரெகுலர் ஆர்டர். இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட் கிளாஸ், பேரண்ட் வந்து ஆர்டர். ஆனால் அது ஆர்டரை வந்து நியூ பக்கத்தில் போட முடியாது. ஏன்னா நியூ ஆப்ரேட்டர் தான் மெமரி கிரியேட் பண்ண முடியும். ஸோ நியூ ஆப்ரேட்டர் பக்கத்தில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை போடவே கூடாது. ஆனால் இந்த மாதிரி டைப் பக்கத்தில் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஓகே, இதுவும் நீங்கள் பண்ணுங்கள். அல்ட்ட இதில் ரெகுலர் ஆர்டரும் போடலாம். ஸோ இதுவும் ஒரு ஃபார்மேட் தான். ஸோ இப்போ இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆர்டர். ஓகே, டிஸ்கவுண்ட் ஆர்டர் முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு வந்து இன்னொரு பேர் டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம வந்து system.out.println ரெகுலர் ஆர்டர் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் இப்போ ஆர் டாட் கேல்குலேட் டோட்டல் பண்ணோம். கேல்குலேட் டோட்டலில் நான் 2 டெலிவரி வந்து 20 rupees கொடுக்குறேன், ப்ரைஸ் வந்து ஒரு 890 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு அவுட்புட் தரும். இதே மாதிரி டிஸ்கவுண்ட் ஆர்டர்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், Ctrl+V டி டாட் கேல்குலேட் டோட்டல். இப்போ டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து அதுவாகவே போட்டு நமக்கு கொடுத்துரும். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ரெகுலர் ஆர்டர் வந்து கேல்குலேட் டோட்டலை கரெக்டு தான். ஏன்னா இந்த ஃபார்மேட்டில் அது இல்லாததுனால எரர் வருது. இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, டபுள் டு ஃப்ளோட். ஸோ இதை வந்துட்டு எஃப் போடலாம். ஓகே, அப்போ தான் அது ஃப்ளோட்டாக இருக்கும், இல்லாட்டி டபுளாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்டோடி 901 வருது. ரெகுலர் ஆர்டரில் வந்துட்டு 910. ஸோ இதை வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ரெகுலர் ஆர்டர், டிஸ்கவுண்ட் ஆர்டர். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பேசிக்கலாக அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ளே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் கம்பல்சரியாக இருக்கணும். நார்மல் மெத்தடும் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு எப்போவுமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியாது. அப்படின்னா நியூக்கு அப்புறமா அந்த ஆர்டர் அப்படிங்கிற வார்த்தையை போட முடியாது. இது வந்து பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ சைல்டு கிளாஸ். இது வந்து அலௌட். இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுக்கோங்க.